வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பொது அறிவு டாப்பிக்கில் ஒரு சில வினாவிடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 4 கேள்விகள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பற்றி பார்க்கலாம். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட், ஜார்ஜ் டேவிட் ஃபாரஸ்ட், ஜார்ஜ் மைக்கேல் ஃபாரஸ்ட், ஜார்ஜ் டொனால்ட் ஃபாரஸ்ட். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது, இந்திய அளவில் அதிக பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அளவில் அதிக பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் ரிசர்வ் வங்கி, இந்தியன் ரயில்வே, பாரத ஸ்டேட் வங்கி. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே தான் இந்திய அளவில் அதிக பணியாளர்களை வேலை செய்யக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாகும். அடுத்து, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரைவேசி பாரதிய தினம். ஜனவரி 4, ஜனவரி 5, ஜனவரி 9, ஜனவரி 12. சரியான விட பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 தான் வெளிநாடுகள் வாழ் இந்தியர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது, கடைசி கேள்வி. இந்தியாவின் டெட்ராய்ட் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் டெட்ராய்ட் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. புதுடெல்லி, சென்னை, பெங்களூர், கவுஹாத்தி. சரியான பார்த்தீங்கன்னா சென்னை தான் இந்தியாவின் டெட்ராய்ட் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்த டாபிக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.